ஒரு அழகிய கடற்கரையோர நகரத்தில் சூரியனின் முதல் கதிர்கள் கடலின் மேற்பரப்பில் தங்க ரேகைகளை படரச் செய்து கொண்டிருந்த ஒரு காலை பொழுதில் அமுதா என்ற ஓவியக்காரி தன் ஈசலில் ஆழ்ந்திருந்தாள். அவளுடைய தூரிகை கடல் அலைகளின் துடிப்பை வண்ணங்களால் வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு அருகில் ஒரு புத்தக கடை வைத்திருந்த கார்த்திக் அமுதாவை கடந்து சென்றான். கார்த்திக் புத்தகங்களின் வாசனை போல அமைதியானவனாகவும் ஆழமான சிந்தனை கொண்டவனாகவும் இருந்தான். அவன் எப்போதும் அமுதாவின் ஓவியங்களை ரசிப்பான். ஒரு நாள் பலத்த மழையால் அமுதாவின் ஓவியங்கள் நனைந்துவிட அவள் மனம் உடைந்து நின்றாள். கார்த்திக் அவளுக்கு ஒரு தேநீர் கோப்பையுடன் மழை நீரால் கலைந்த இந்த வண்ணங்கள் இன்னும் அழகான ஒரு புதிய படைப்பாக மாறும் என்று ஆறுதல் கூறினார். அவனுடைய வார்த்தைகள் அமுதாவின் மனதிற்கு மருந்தாக அமைந்தது. அவர்களுடைய நட்பு மெல்ல மெல்ல காதலாக மலர்ந்தது. அமுதாவுக்கு கார்த்திக்கின் அமைதியும் ஒவ்வொரு புத்தகத்தின் பின்னால் உள்ள கதைகளையும் அவன் அறிந்தது மிகவும் பிடித்திருந்தது. கார்த்திக்கிற்கு அமுதாவின் துடிப்பான மனமும் உலகை புதிய வண்ணங்களால் பார்க்கும் விதமும் மிகவும் கவர்ந்தது. ஒரு சமயம் அமுதாவுக்கு வெளிநாட்டில் ஒரு பெரிய கலைக்கூடத்தில் தன் ஓவியங்களை காட்சிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இது அவளுடைய கனவு. ஆனால் கார்த்திக்கை விட்டு செல்வதற்கு அவள் தயங்கினாள். நான் வெளிநாடு செல்ல வேண்டும், அது என் லட்சியம். ஆனால் உன்னை விட்டு போவது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் கூறினாள். கார்த்திக் சிரித்துக்கொண்டே, செம்மண் நிலத்தில் பெய்த மழை நீர் அம்மண்ணோடு கலந்து அதன் தன்மையை அடைவது போல நம்முடைய அன்பும் பிரிக்க முடியாதது அமுதா. நீ எங்கு சென்றாலும் உன் இதயம் இங்கேதான் இருக்கும். மேலும் என்னுடைய புத்தக கடை உனக்காக காத்திருக்கும். அதே போல நான் உனக்காக காத்திருப்பேன் என்றான். அவன் அவளுக்கு பிடித்தமான ஒரு புத்தகத்தின் உள்ளே ஒரு சிறிய தான் வரைந்த ஓவியத்தை வைத்து பரிசளித்தான். அந்த ஓவியத்தில் ஒரு திறந்த புத்தகத்தின் பக்கங்களில் இருந்து பறக்கும் வண்ணப்பறவைகள் இருந்தன. அமுதா சென்றாள். ஒவ்வொரு கடிதத்திலும் தொலைபேசி அழைப்பிலும் அவர்களின் காதல் வளர்ந்தது. பல மாதங்களுக்குப் பிறகு அவள் பேரும் புகழுடன் திரும்பி வந்தாள். கார்த்திக் தன் கடையின் முன் ஒரு அழகிய வெள்ளை நிற ஈசலுடன் காத்திருந்தான். அமுதா அவனை நோக்கி ஓடினாள். அவர்கள் ஒருவரையொருவர் அணைத்து கொண்டபோது கார்த்திக் அமுதாவின் காதில் மெதுவாக கூறினார், உன் கனவுகளை நீ அடைந்தாய். இனி நம்முடைய கனவுகளை அடைவதற்கான நேரம். கடைசியாக அமுதா தனது முதல் பெரிய கண்காட்சியை அதே கடற்கரையோர நகரத்தில் நடத்தினாள். முதல் ஓவியமாக அவள் வரைந்தது கார்த்திக்கின் புத்தக கடையையும் அதற்கு முன்னால் ஒரு தேநீர் கோப்பையும் கையில் வைத்திருக்கும் அவனையும் தான். அவர்கள் பிரிந்து நின்று தங்கள் கனவுகளை அடைந்து பிறகு இணைந்தனர்.
அவர்களின் காதல் ஒருவருக்கொருவர் சுதந்திரத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது. இது போன்ற கதைகளுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு கதையுடன் சந்திப்போம்.